மினி மேஜிக் தமிழா கதை கேட்கலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணு டிங் டிங். கிராமத்துல ஒரு சின்ன ஓட்டு வீட்ல மீனாட்சி பாட்டின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அந்த பாட்டி சுடுற உளுந்த வடை மனம் ஊர் எல்லையில இருக்கிற ஆலமரம் வரைக்கும் வீசுக்கு. சொந்தக்காரங்கன்னு யாரும் கிடையாது. ஆனா ஊர்ல இருக்கிற எல்லா குழந்தைகளும் அவங்களுக்கு பேரன் பேத்திகள்தான். ஒரு நாள் விடியற்காலை 4 மணிக்கெல்லாம் பாட்டி வடை சுட ஆரம்பிச்சிட்டாங்க. போதான் அந்த விசித்திரமான சம்பவம் நடந்தது. ஆத்தா மாரியம்மா, இன்னைக்கு வடை நல்லா செவந்து வரணும். ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்கெல்லாம் பசியோட வருவாங்களே, அவங்களுக்கு வயிறு நிறைய கொடுக்கணும். பாட்டி பாட்டி, எனக்கும் ரொம்ப பசிக்குது. உங்க வடை வாசனை என் கூட்டையே வந்து எட்டு பாக்குது. எனக்கு ஒரு சின்ன துண்டு தருவீங்களா? அட கடவுளே, மனுஷன் பேசுற மாதிரியே பேசும் குருவிய நான் பார்த்ததே இல்லையே. சரி சரி, பயப்படாத செல்லம், சூடா இருக்கு. இந்தா ஒரு இலையில வச்சு தர, மெதுவா சாப்பிடு. பாட்டி, உங்க கை ராசியே தனி. உங்க அன்புக்கு நான் ஒரு சின்ன உதவி செய்யறேன். உங்க சட்டி இனிமேல் அட்சய சட்டியா மாறும். அதாவது நீங்கள் ஒரு வடையை ஏழைக்கோ அல்லது பசியோட இருப்பவருக்கோ தர்மம் செஞ்சா அந்த சட்டியில் தானாவே 2 வடைகள் தோன்றும். உங்க சட்டி எப்போதும் காலியாகாது. குருவி சொன்னது நிஜமாவே நடந்தது. பாட்டி ஒரு வடையை கொடுத்தா சட்டியில் 2 வடை வந்தது. ஊரே திரண்டு வந்து வடை வாங்கினாங்க. பாட்டி காசு வாங்காம எல்லாருக்கும் வடை கொடுத்தாங்க. இதை பார்த்த கஞ்சப்பைய காளிமுத்துக்கு பொறாமை தாங்கல. அவன் ஒரு திட்டம் பாட்டி வீட்டுக்கு பின்னால் பதுங்கி நின்று, என்னது, ஒரு வடை கொடுத்தா 2 வருதா? இதையே நான் செஞ்சா ஒரு நாளைக்கு 1000 வடை விக்கலாம். இந்த தள்ளாத வயசுல இருக்கிற கிழவிக்கு எதுக்கு இந்த மேஜிக்? இதை நான் கைப்பற்றணும். சிட்டுக்குருவி பாட்டி வீட்டுக்கு வரும்போது அதை பிடித்து கூண்டில் அரைக்கிறான். ஒழுங்கா எனக்கு ஒரு வரம் கொடு. நான் எதை தொட்டாலும் அது மொறுமொறுப்பான வடையா மாறணும். வடையை நான் வித்து பெரிய பணக்காரனாகணும். வரம் தர்றியா இல்ல உன்னை நசுக்கவா? காளிமுத்து, பேராசப்படாத. இது அன்பா வர்ற மேஜிக். நீ மிரட்டி வாங்க கூடாது. சரி, உனக்கு வரம் தர்றேன். ஆனா யோசிச்சு பாரு, நீ எதை தொட்டாலும் அது வடையா மாறிடும். அதான் எனக்கு வேணும். இப்போதே என்னை விட்டுடு. காளிமுத்து சந்தோஷத்துல கூண்ட திறந்தான். குருவி பறந்து போச்சு. காளிமுத்து முதல்ல ஒரு கல்ல தொட்டான். அது வடையா மாறுச்சு. அப்புறம் ஒரு மரக்கட்டையை தொட்டான். அதுவும் வடையா மாறுச்சு. ஆஹா, நான் பணக்காரனாயிட்டேன்னு கத்துனான். ஆனா மதியமானப்போதான் அவனுக்கு விபரீதம் புரிஞ்சது. பசியோடு வீட்டுக்குள் நுழைந்து தன் மனைவியை தொடுகிறான். அடியே, எனக்கு சாப்பாடு போடு. ஐயோ அடியே, நீ ஏன் வடையா மாறிட்ட? அவன் மனைவி ஒரு பெரிய மனித அளவுள்ள வடையாக மாறி சாய்ந்து கிடக்கிறாள். பயத்தில் கதறுகிறான். தண்ணி குடிக்கலாம்னு சொம்ப தொட்டா வடை, குளிக்கலாம்னு குளத்துல இறங்குனா குளம் முழுக்க வடை. நான் எப்போதான் தூங்குறது? எப்போதான் நிம்மதியாயிருக்கிறது? அவன் அலறல் கேட்டு ஓடி வருகிறாள். காளிமுத்து, என்னடா இப்படி ஆயிட்ட? உன் பேராசை உன்னையே முழுங்கிடுச்சு பாத்தியா? தங்கம் வேணும்னு கேட்காதது உன் புத்திசாலித்தனம்னு நினைச்சியா? எதா இருந்தாலும் அளவு வேணும்டா. அழுது கொண்டே பாட்டியின் காலில் விழுகிறான். பாட்டி, என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு வடையே வேணாம். என் மனைவியை மீட்டு கொடுங்க. நான் பழையபடியே கஷ்டப்பட்டு உழைச்சு வாழறேன். பாட்டியின் மனசு உருகியது. மந்திர சிட்டுக்குருவி மீண்டும் அங்கே வந்தது. பாட்டி வேண்டியதும் காளிமுத்துவின் சாபம் நீங்கியது. அவனது மனைவியும் பழைய உருவத்திற்கு வந்தாள். காளிமுத்து அன்னைக்குதான் ஒரு பெரிய பாடத்தை கத்துக்கிட்டான். இனிமேல் நான் காசுக்காக அலைய மாட்டேன் பாட்டி. உங்களோடு சேர்ந்து நானும் இந்த ஊர் மக்களுக்கு சேவை செய்வேன். அதுதான்டா நல்லது. நம்ம கிட்ட இருக்கறத மத்தவங்களுக்கு கொடுத்தா அது தானாவே பல மடங்கா பெருகும். அதுக்கு இந்த வடை சட்டி தான் சாட்சி. அப்புறம் என்ன, அந்த ஊர்ல பாட்டியும் காளிமுத்துவும் சேர்ந்து ஒரு பெரிய அன்பு உணவகம் ஆரம்பிச்சாங்க. அந்த மந்திர சிட்டுக்குருவி இப்போவும் பாட்டி வீட்டு வாசல்ல வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. கிராமத்துல இப்போ யாருமே பசியோட தூங்குறது இல்லையா. தர்மம் தலை காக்கும், பேராசை வாழ்வை அழிக்கும்.